அனைவருக்கும் வணக்கம். ஹாப்பி மண்டே. எக்ஸைட்டடாக ஸ்டார்ட் பண்ணுவோம் எக்ஸைட்டிங் அப்டேட்ஸோட. ஏன்னா இந்தியாவில் BSNL உடைய 5G லான்ச் ரேட் பற்றி தெரிய வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். iQOO Neo 6 இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் ஆகும்போது டீசர்ஸ் ரிவீல் ஆயிருக்கு. அதுவும் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ஷாமியில் மறுபடியும் ஒரு ஷாக்கிங் அப்டேட் எல்லாமே பார்த்துலாம். டெக் நியூஸ் நம்பர் 835 இல்லை இன்றைக்கும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்குது. டீட்டெயில்ஸ் இப்போ மாதிரி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை, அனைத்து டெக் செய்திகளும் தமிழில். கவர்மெண்ட் வந்து ஒரு பக்கம் எலக்ட்ரிக் ஸ்கூட்டருக்கு வந்து நிறைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிறதுனால புது டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொண்டு வந்து ஸ்ட்ரிக்ட் ஆக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு பக்கம் டெல்லி கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவில் எலக்ட்ரிக் பஸ் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான அக்ரிமெண்ட் எல்லாமே வந்து சைனும் பண்ணிட்டாங்க. 1500 எலக்ட்ரிக் பஸ் வந்து டெல்லியில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க, அதுவும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு. ஸோ இதுக்கு வந்து பல கோடி ஒதுக்கி இவங்க வந்து எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷனும் வந்து டெல்லியில் ப்ராப்பராக ரெடி பண்ணுறாங்க. அதுவும் பஸ் ஸ்டாப்லேயே இருக்கிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க. ஸோ தட் பஸ் ஸ்டாப்லேயே வந்து சார்ஜ் பண்ணணும் அப்படிங்கும்போது குவிக்காக சார்ஜ் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸும் இவங்க அடாப்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. 1500 பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு டெல்லியில் லான்ச் ஆகும். அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்தியா முழுக்க இந்த சிஸ்டமை கொண்டு வரலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எலக்ட்ரிக் பஸ்ஸில் எத்தனை பேர் ஏறுவீங்க? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். எலான் மஸ்க் உடைய ஸ்பேஸ் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் இன்டர்நெட்டில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. குளோபலில் சில கண்ட்ரீஸில் இது அவைலபிளாக இருக்குது. எத்தனை கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கண்ட்ரீஸ் வந்து இது அவைலபிளாக இருக்குது. அதுக்கான மேப்ஸும் இவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க ட்விட்டர் ஹேண்டலில். அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க எவ்வளோ தூரம் ஸ்டெபிளைஸ் ஆகிருக்காங்கன்னா வந்து இவங்க ஆர்டர் பிளேஸ் பண்ண இமீடியட்டாக வித்தின் அ டே ஆர் 2 வந்து உங்களுக்கு ஸ்டார்லிங்க் கனெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கண்ட்ரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து யூரோப்பில் நிறைய இடங்களும் நார்த் அமெரிக்காவில் தான் மேஜராக வந்து சேட்டலைட் இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து ஸ்டார்லிங்க் தரப்புலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்தியாவில் கம்மிங் சூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்தியாலையும் நம்ம எதிர்பார்க்கலாம். இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மற்ற நியூ டெக்னாலஜி மாதிரி இந்த சேட்டலைட் இன்டர்நெட்லேயும் வந்து நிறைய இஷ்யூஸ் இவங்க ஃபேஸ் பண்ணுறதாகவும் கம்ப்ளைண்ட்ஸ் வர்றதாகவும் வந்து தகவல் வெளியாக இருக்குது. பட் இவங்க கம்பெனி வந்து அது இமீடியட்டாக சால்வும் பண்ணுறாங்க. ஸோ வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கிறதா ஃபீட்பேக்கும் வருது. ஸோ இந்தியாவில் வரும்போது நமக்கு தெரியும் ஸ்டார்லிங்க் உடைய சேட்டலைட் இன்டர்நெட் எவ்வளோ தூரம் பெஸ்ட்டாக இருக்குதுன்னு. ஷாமி ஒரு சைனீஸ் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டாக இருந்தாலும் இந்தியாவில் இப்போ வரைக்கும் அவங்க தான் லீடிங் ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்க தான் வேணும். ஏன்னா வந்தோரே வாழ வைப்போம் இல்லையா, அவங்க தான் இப்போ டாப் ஆஃப் த லிஸ்ட்டில் இருக்காங்க. பட் இப்போ ரீசெண்டாக ஷாமி இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேக் டு பேக் இஷ்யூஸ் நிறைய ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல வந்து அவங்களுடைய CEO ரிசைன் பண்ணது, அதுக்கப்புறம் அவங்களுடைய CEO மேலே கம்ப்ளைண்ட் ரேஸ் ஆச்சு. அதாவது ஃபாரெக்ஸ் வயலேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ED டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அது ஒரு கேஸ் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பாப்புலராக, அதாவது ஷாமியுடைய க்ரோத்துக்கு ஒன் ஆஃப் த பர்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து அவங்களுடைய ஆஃப்லைன் சேல்ஸ் டைரக்டர் மிஸ்டர் சுனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் ரிசைன் பண்ணிட்டதா தெரியுது. இப்போ இந்தியாவில் ஷாமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்காங்க. அதுக்கு காரணம் இந்த டைரக்டர் தான் அப்படிங்கிற அவார்டும் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து டாப் டெசிக்னேஷனில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தராக ஷாமி இந்தியாவிலேருந்து ரிசைன் பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது வந்து ஷாமி இந்தியாவுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். BSNL இந்தியா 5G லான்ச் டேட் பற்றி தகவல் வெளியாக இருக்குது. ஏற்கனவே 5Gயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ 5G லான்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர், அதாவது 2023 மிட்ல இவங்க லான்ச் பண்ண போகிறதா வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எஸ், உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது, 4Gயே இன்னும் லான்ச் பண்ணலாம், அதுக்குள்ளே 5Gயா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். 4G அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது தீபாவளி கிட்ட இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ 4G லான்ச் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே 5Gயா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் நீங்கள் கேட்கலாம். எஸ், 4G லான்ச் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே 5G கொண்டு வர போகிறாங்க. இவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர் 5G தான் இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. கோர் 5G அப்படிங்கிறது வந்து 4G ஸ்பெக்ட்ரம் மேலே வந்து 5Gயை வந்து இவங்க லெவரேஜ் பண்ணுறது தான் கோர் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் தான் இவங்க ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4Gக்கான ஸ்பெக்ட்ரம் அண்ட் லான்ச் வந்து இவங்களுக்கு ரொம்ப பிக் ப்ராசஸாக இருக்கும். அதை இவங்க ப்ராப்பராக பண்ணி முடிச்சிட்டாங்க. கனெக்ஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது, நெட்வொர்க் நல்லா இருக்குது அப்படிங்கும்போது 5G வந்து இவங்க இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஏன்னா கோர் 5G அப்படிங்கும்போது ஆன் த 4G அப்படின்னு சொல்லுவாங்க. அது மேலே தான் இவங்க வந்து நெட்வொர்க் வந்து ரெடி பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்பவே குவிக்காக இவங்க டிப்ளாய் பண்ணலாம். ஸோ 4G லான்ச் ஆச்சுன்னா அதுலேருந்து ஒரு வருஷத்தில் 5G
5G BSNL தரப்புலேருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். Vivo X80 சீரீஸ் இந்தியாவில் May 18th அன்னைக்கு ஒரு கேமரா சென்ட்ரிக் சீரீஸாக லான்ச் ஆகுது. ஸோ 2 ஸ்மார்ட் ஃபோன் X80 அண்ட் X80 Pro அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Gen 1ல இவங்க கொண்டு வராங்க. இப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கேமரா லென்சஸ் வந்து என்ன சென்சார் அப்படிங்கிறது ரிவ்யூலாக இருக்குது. ஏன்னா சென்சார் நல்லா இருந்தால் தான் கேமரா வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது வந்து குவாட் கேமரா செட்டப்பில் வந்து உங்களுக்கு ரியர் சைடில் வருது, பிக் கேமரா மாடியூலோட வருது. பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல், சாம்சங் உடைய ISSL GNB சென்சார். அதே வந்து உங்களுக்கு அல்ட்ரா வைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மெகா பிக்சலுக்கு சோனியுடைய IMX5982, போர்ட்ரேட் லென்ஸ் வந்து 12 மெகா பிக்சல் சோனியுடைய IMX666ஓட வருது. இது கூடவே பெரிஸ்கோப் லென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல், ஃப்ரண்ட் கேமரா 32 மெகா பிக்சல் அப்படிங்கிற மாதிரி வந்து கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் இந்தியாவில் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது இப்போ ரிவீலாக இருக்குது. ஸோ Vivo X80 சீரீஸ் இந்த சென்சார்ஸோட தான் லான்ச் பண்ணுறாங்க. சாம்சங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே எக்ஸைட்டிங் அண்ட் வேல்யூ ஃபார் மணி ஆஃபர்ஸ் தான் கொடுப்பாங்க. இப்போ வந்து சாம்சங் பிக் டிவி டேஸ் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து May 14th, அதாவது நேற்றே ஸ்டார்ட் ஆகிடுச்சு, உங்களுக்கு June 30th வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. இந்த டைம் பீரியட்குள்ளே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற டிவிக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இங்கே அவைலபிளாக இருக்குது. அதாவது சாம்சங் உடைய நியோ OLED டிவி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா சாம்சங் உடைய Galaxy S22 Ultra இங்கே ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. மற்ற ஆஃபர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து Galaxy A22 5G 20,000 worth இதுவும் இருக்குது. ஸ்லிம் ஃபிட் கேமரா சாம்சங்கோடது கூட நீங்கள் ஆஃபரில் பர்ச்சேஸ் பண்ணலாம் டிவி வாங்கும்போது. அதோட வந்து 20% கேஷ்பேக் ஆஃபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா டிவிலையும். ஸோ நீங்கள் ஒரு வேளை டிவி சாம்சங் டிவி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஆஃபர்ஸ் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்சங் A33 Exynos 1280ஓட இப்போ ஆஃபர் ப்ரைஸில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. லான்ச் ப்ரைஸ்லேருந்து இப்போ ஆஃபர் ப்ரைஸ் இது அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து உங்களுக்கு குவாட் ரியர் கேமராவோட வருது. இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் சென்சார் 5 மெகா பிக்சலோட இவங்க கொடுக்குறாங்க. ஸோ கேமராஸும் இதில் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன் Exynos 180 கூடவே வந்து நாக்ஸ் செக்யூரிட்டி A சீரீஸில் இருக்கக்கூடிய எல்லா ஃபீச்சர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு A53 நீங்கள் வந்து 25,000க்கு பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இப்போ ஆஃபரில் அவைலபிளாக இருக்குது. iQOO Neo 6 உடைய இந்தியா லான்ச் வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் எக்ஸைட்டிங் ஸ்பெசிஃபிகேஷன், அதோட ப்ரைஸும் ரொம்பவே நல்லா கொடுத்து சைனாலாம் லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ பேட்டில் கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் ஒரு ஸ்போர்ட்ஸ் சேலஞ்ச் இதில் வந்து டீசர் ரிவீல் பண்ணும்போது Snapdragon 870 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி வந்து iQOO கீழே ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் கம்மிங் சூன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ Snapdragon 870 and 80 watt அப்படிங்கும்போது இது iQOO Neo 6 சீரீஸ் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக இருக்குது. பட் லான்ச் டேட் எதுவுமே இவங்க ரிவீல் பண்ணலை. ஸ்போர்ட்ஸ் சேலஞ்சில் ஒரு டீசரில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கூடிய விரைவில் இந்தியாவில் iQOO Neo 6 சீரீஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் Snapdragon 870. மோட்டோவுடைய இன்னொரு ஸ்மார்ட் ஃபோனும் Snapdragon 695ல ஸ்பாட் ஆயிருக்கு. இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Motorola G52j அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி Snapdragon 695ல Motorola மட்டும் இல்லை மற்ற பிராண்ட்ஸும் வந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க. பட் பேக் டு பேக் இதிலே லான்ச் பண்ணுறாங்க. சிப்செட் ரொம்பவே நல்ல சிப்செட் தான், 5G டிவைஸ் கூடவே 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 11ல Motorola தரப்புலேருந்து Moto G52jவும் இந்தியாவில் வரலாம் அப்படின்னு தெரியுது. Realme உடைய ஸ்மார்ட் ஃபோன் சீரீஸ்லேயே Narzo சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எக்ஸைட்டிங்காக இருக்காது, ரொம்ப பாப்புலர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இப்போ வந்து Narzo 50 Pro உடைய ஒரு டீசர் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. இங்கே வந்து லான்ச் டீசர் தான் ரிவீல் பண்ணியிருக்காங்க. May 18th அன்னைக்கு இந்தியாவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் ஆக போகுது. டீசரில் வந்து இது MediaTek Dimensity 920 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி Realme 9 Pro Plus இந்த சிப்செட்டில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ Narzo 50 Proவும் வந்து உங்களுக்கு MediaTek Dimensity 920. ஸோ ஸ்கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,96,000 அப்படிங்கிற மாதிரி ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸோட Realme Narzo 50 Pro கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இந்தியாவில் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததான் பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்துலாம். SpaceX எத்தனை கண்ட்ரீஸில் அவைலபிளாக இருக்குன்னு இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதுதான் இன்னைக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலுக்கு கீழே #Technical Chennai இந்த டைம் ஸ்டாம்பில் அந்த பதிலை நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க. வின்னரை நாங்கள் ரெண்டமாக சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் வாட்ஸ்அப் சேட் ஃபில்டர். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க. அதில் வின்னர் வந்து அருண்ராஜ். கங்க்ராச்சுலேஷன். இமெயில் வழியாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. தவறாமல் யூடியூப் லிங்க் அனுப்புங்க. உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் நியூஸ் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.